நம்மளை படைத்த கடவுள் நாம் அனாதையாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மாவை படைத்தா. நாமும் அனாதையாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அம்மா நமக்காக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தன் மகனையும் மகளையும் நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் பெத்த தாய் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்ம கடவுளோ அது மாதிரி நம்மளுக்காக வீட்டில் வேலை செய்து கொண்டு நமக்காக பணிவிடை செஞ்சு நமக்காக வாழக்கூடிய மனைவியும் நம்மளுடைய கடவுள் தான். தாயும் மனைவியும் நம்மளுக்காக இல்லைன்னா நாம் இருந்திருக்கவே மாட்டோம், இனி இருக்க போகிறதும் இல்லை. அவங்க இல்லாத வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம். தாயையும் மனைவியும் மிஸ் பண்ணக்கூடியவங்க லைக் பண்ணுங்கள்.